ஸோ இப்போ புளியங்குளத்துலேருந்து ஒரு டைல்ஸ் கடைக்கில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் கால் பண்ண 10வது நிமிஷமே போயிட்டேன். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ்லாம் அவங்க ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாம்பு இருக்கிற பொசிஷனை வச்சு பாம்பை அடிச்சிங்களான்னு கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணுறப்ப அது அடிபட்டுருந்துச்சு. அதை ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கேன். போய் சொன்னீங்கண்ணே. நான் இல்லைண்ணா, நாங்கள் ஃபோன் பண்ணோம் வேறு உங்களுக்கு 1 hour அவங்க வாரேன்னு சொல்லிட்டு வரல. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் நம்பர் கிடச்சி நான் கால் பண்ணோம். நீங்கள் 10 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. நாங்களும் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிற டைமிங்கில் வந்ததுனால அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் சரியாக பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் நகட்டிட்டு அடிச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணி அடிச்சிட்டோன்னா எங்களுக்கு உங்கள் நம்பர் முதலே தெரிஞ்சுதான் உங்களுக்கு அடிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு இந்த பதிவு போகிறோம் அப்படின்னா, நானும் நிறையா ஸ்னேக் ரெஸ்கியூக்கு போகிற வட்டமெல்லாம் சில இடங்களில் லோக்கல் ரெஸ்கியூர்கள் வாரேன்னு சொல்லிட்டு வராமல் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை, 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே நம்ம ஒரு ரெஸ்கியூ டீமில் இருக்கிறப்ப உங்களால் போக முடியும் இல்லை போக முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் இல்லாட்டி ஃபோனை எடுக்காமல் கூட இருங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாரேன்னு சொல்லிவிட்டு அவங்க மக்களை காக்க விடுறீங்க. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு அவங்களா ஒரு முயற்சி எடுத்துகிட்டு பாம்பை அடிச்சிடுறாங்க. ஸோ அடிச்சிடுறாங்க, அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த அலட்சியத்தினால அவங்களாம் அடிக்கலைன்ற ஒரு முயற்சி எடுக்கிறப்ப பாம்பு அவங்கள கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ரெஸ்கியூ விஷயத்தில் இருக்கீங்க. உங்களுடைய வேலை நீங்கள் வரலேன்னு சொல்கிறது. நீங்கள் ஃபோனே கூட எடுக்காமல் கூட இருந்துக்கோங்க. நீங்கள் வாரேன்னு சொல்லிட்டு நான் போகிற இடமெல்லாம் இதே ப்ராப்ளம் தான் வருது. எனக்கு 10 நிமிஷத்தில் நான் போயிருப்பேன். உங்களால் நான் அவங்கக்கிட்ட வைவாங்க, ஏங்க எவ்வளோ நேரங்க கழிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி என்னையெல்லாம் நிறைய பேர் திட்டிருக்காங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், நீங்கள் பண்ணுற தப்புக்கு நான் வைவாங்கன்னு அவசியம் கிடையாது. அதனால் தயவுசெய்து உங்களால் போக முடியும், போக முடியாது, இல்லை ஃபோனே நீங்கள் எடுக்காமல் கூட இருங்க. உங்கள் சூழ்நிலை எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் குறையா சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிறவனா. உங்களால் ஒருத்தவங்க ஹெல்ப்பு கூப்பிட்றாங்கன்னா உங்களால் முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம், வேறு விஷயமா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாம்புன்னு அங்கே ஒரு உயிர் பயத்தில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம முறையான ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உங்களால் முடியலை அப்படின்னா நாங்கள் வரலங்கன்னு சொல்லிட்டு வேறு முயற்சி அவங்க எடுப்பாங்க. வாரேன்னு சொல்லிட்டு நான் போகிற இடமெல்லாம் இதுதான். 1 மணி நேரம் ஆச்சுங்க, 2 மணி நேரம் ஆச்சுங்க, 3 மணி நேரம் ஆச்சுங்கன்னு இதே கம்ப்ளைண்ட் எனக்கு கேட்டு சலிச்சே போச்சு. ஸோ அதனால் இந்த பதிவை நான் போடுறேன். தயவுசெய்து ஒன்று ரெஸ்கியூ டீமில் இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க முழுமையாக. இல்லைன்னா வரலன்னு சொல்லி முடிச்சு விட்ருங்க. அவங்க அடுத்த கட்டத்தில் ஏதோ வேறு முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தப்பை தயவுசெய்து இனிமேல் பண்ணாதுங்க. லைட்டு கொடுங்கல அந்த பக்கம் திருப்பி போச்சா எதுன்னு பாத்தீங்களா? அந்த உள்ளதான் நிக்குதா? முன்னாடியே இருக்கு. பாத்துட்டேன். லைட் எடுத்து கொடுங்க. எரியுதா? சரி. அப்படியே இதுக்குள்ள பதங்கினதான். அடிபட்டுருச்சா? நகட்டுறப்ப அப்ப இருந்துச்சு அதுக்குள்ளேயே. இவ்வளவு நகட்டி இருக்கீங்க. நகட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கூப்பிட்டுருக்கீங்க. சரி, ரைட்டு. அந்த லைட்டு கொடுங்க. இல்லாம இது எப்படிங்க லைட் அடிங்க. தண்ணி இருக்குல்ல, பைப்ல தண்ணி வர மாதிரி இருக்கா? வாயா. பயப்படா வா. சரி பயப்படா வா. ஐயோ நல்லா அடிபட்டிருக்கே. இல்லை நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நாங்களே கூட உங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம். மஞ்சள் பொடி அந்த மாதிரி எதுவும் இருக்குமா, கிடைக்குமா?
கிடைக்கும். பக்கத்தில் கொஞ்சம் அதை வாங்க சொல்லுங்களேன். கொஞ்சோண்டு எண்ணெயும் வாங்க சொல்லுங்க பாவம். நீங்கள் அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் அடிக்கலான்னு அப்போ பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம். சரி, ஒரு ஆள் நீங்கள் வந்து மஞ்சள் பொடியும் எண்ணெய் வாங்க சொல்லுங்க. தண்ணி வேணும் ஒரு வாளியில். சரி, வாடா வாடா. சரி, வா வா, பயப்படாத வா, வெளியே வா வெளியே வா. ஆ, நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. நான் வச்ச பேர் சாரப்பம். சரி சரி, இரு இரு இரு, பயப்படா. நீங்கள் இந்த மாதிரி இது முடிஞ்ச அளவுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் பாம்பையும் சேஃபாக பிடிச்சிருவோம். இப்போ இந்த இதுங்க பாருங்க, பாவம் சரியான வேதனை பாருங்க, ரத்தத்தை பாருங்க, ரத்தத்தை பாருங்க பாவம். சரி, தண்ணி தண்ணி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. இதா எண்ணெயும் மஞ்சள் பொடியும். சரி, இரு பாபு. இந்த வரேன் வரேன், இருங்க, வேலையை முடிச்சுக்கிறோம். சரி, விடு விடு, அவங்க உன்னை அடிக்கணும்னு பண்ணல. ம், இரு, இதுக்குள்ளே மண்டையை விட்டுக்கோ. நான் புண்ணை தொட போகிறேன். ம் ம், மண்டையை விட்டுக்கோ. அவர் பிடிச்சிருக்கா எனக்கு துணி ஏதாவது இருக்கா பிரதர்? துணி நச்சிருச்சு நல்லா பாவம். இந்த வாரம் பூரா அடிபடுற பாம்புக்கு மஞ்சப்படி போறதே வேலையா போச்சு. சும்மா ரத்தத்தை துடைக்கதான் ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் கடைக்கில் பாம்பு வந்திருக்கு. ஸோ அவங்க நகட்டி நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கு வருது. ஸோ
புழக்குது, வேதனையாக இருக்கு. அட்டை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய் தண்ணி தண்ணி கொடுக்குறப்ப வாயை பிறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பூராமே பாருங்க. அப்போ அதை ஒரு வீட்டுக்கிட்ட போனோம், ஒரு பாம்பை அடிச்சு விட்டாங்க, நல்ல பாம்பு. ஸோ இன்னைக்கு இந்த பாம்பு இறந்துருச்சு. வாயை லைட்டாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே. ஆமாம், அது போக இந்த ரத்தமும் அதிகமாக இருக்கு. சரி வாங்க, அதுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதில் கை கழுவிக்கலாமா? இங்கே டைல்ஸ் கடைக்குள்ள பாம்பு வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு கம்பியை வச்சு குத்தி அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டு, ஏற்கனவே இன்னொரு ரெஸ்கியூவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க லேட்டாக எப்போ ஃபோன் அடித்தாலும் இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. வாரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழித்து வரேன்றாங்க. ஸோ அதனால் இவங்க அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு ஒரு டைல்ஸ்குள்ளே போய் பதுங்கிருச்சு. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே இந்த பாம்பு இறந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அடித்தவங்க மேலே கோவப்படுறதா இல்லை வேறு ரெஸ்கியூவர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இந்த பாம்பு வந்து இறந்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட இன்னைக்கு 2வது பாம்பு. தயவு செய்து இந்த ரெஸ்கியூ வேலை பார்க்குறவங்க கரெக்டாக வாரேன் வரலன்னு சொல்லிடுங்க. வரலைன்னா அவங்க வேறு ஆப்ஷன் எடுப்பாங்க. அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 மணிக்கு பார்த்தோன்னா ஃபோன் பண்ண ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணோம். யாருமே வரல. சரி ஏடா ரொம்ப டைம் ஆகுது, கண்ணில் வர பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சரி லேட்டாக சரி அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பாக்ஸ்லாம் ஒதுக்க ஆரம்பித்தோம். பாக்ஸ் ஒதுக்க ஆரம்பிச்சு அங்கிட்டு ஓடிச்சா, ஓடினதில் லைட்டாக அது அடிபட்டதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபோன் பண்ணி நண்பருக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் வந்தார், பாவண்ணே வந்ததுக்கப்புறம் கேட்டார், அடிச்சிங்களா கேட்டார். ஃபஸ்ட்டு இல்லைன்னு தான் சொன்னோம். சரி அப்புறம் பாவண்ணே பிடிச்ச உடனே அடிபட்டுருக்கவே ஆவணே லைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டோம், லேட்டாக வெட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணார் அவரும், காப்பீட்டு தான் இல்லாமல் அது உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். பாருங்க, இங்கே லோக்கலில் ஒரு ரெஸ்கியூவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களும் கடையை அடைச்சி கிளம்புற நேரத்தில் நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ்லாம் நகர்த்திருக்காங்க. ஸோ நகர்த்திட்டு சல்லுன்னு பாம்பு வரும் பயத்தில் அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கரெக்டான ஆளுங்க அடிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பாம்பு உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவங்க அடிச்சுட்டாங்க பயத்தில், இவங்களை நம்ம குறையே சொல்ல முடியாது. பக்கம் லோக்கலில் தான் இருக்காங்க. 1 ஹவர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் நம்பர் கிடச்சி கால் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே இந்த பாம்பு வந்து இறந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட இன்னைக்கு 2வது பாம்பு. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே மக்கள் நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம தான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நம்ம அந்த தொழில் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அப்படி இடத்துல நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி அலட்சியம் பண்ணாதீங்க. அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது.